வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் யார் நான் யார் நீ யார் என்ற தலைப்பை பார்த்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது திரைப்பட பாடல் என்று நீங்கள் ஞாபகத்தில் எடுத்திருப்பீர்கள். நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் உண்மையிலேயே நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இப்போது இருக்கின்றோம். பொதுவாகவே பிறந்திருக்கின்ற மக்கள் ஜனத்தொகையிலே சுயமாக சிந்தித்து வாழ்க்கையை கொண்டு செல்பவர்கள் 5க்கும் குறைவான வீதத்தில் இருப்பதாகவும், மிகுதி 95 வீதத்திற்கும் அதிகமானோர் மற்றவர் சொற்படி நடப்பவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் சுயமாக சிந்தித்து நடப்பவர்களா அல்லது மற்றவர் வழிநடத்தலில் வாழுகின்றீர்களா என்பது அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். அதுதான் இன்றைய எனது தலைப்பின் நோக்கமும். அது பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். இன்று மனித அழிவுகள் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு காரணம் மனிதர்கள் தான் என்றுதான் சொல்ல வேண்டும். 95 வீதமான மக்கள் மற்றவர் வழிநடத்தலில் வாழ்கின்றார்கள் என்று இருப்பது அதில் முக்கிய பங்கெடுக்கின்றது என்று சொல்லலாம். மக்களை இலகுவாக மூளை செலவு செய்து தாங்கள் எண்ணியதை சாதிப்பதற்கு சிந்தித்து தங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்தும் 5 வீதத்திற்கும் குறைவானவர்கள் தாங்கள் எண்ணியதை செயல்படுத்துகின்றார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நான் யார் நான் யார் நீ யார் என்று நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது பற்றி நீங்களே அறிந்து கொள்வதற்கு நான் அறிந்த வழி பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சிறுவனாக இலங்கையில் வளர்ந்து வந்த காலத்தில் தமிழரசு கட்சி எப்படி எனக்கு அறிமுகமானது என்று சொல்லி முதல் ஒரு பதிவிலே சொல்லியிருக்கின்றேன். பின்பு ஈவேரா பெரியார், அறிஞர் அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன், கருணாநிதி, மக்கள் திலகம் என்று இந்திய அரசியலிலும் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டானது. சொல்லப்போனால் தமிழரசு தலைவர்கள், திராவிட கழக தலைவர்கள் மீது பக்தியும் உண்டானது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் காலப்போக்கிலே எனது எண்ணங்களை மாற்றி நான் சுயமாக சிந்திப்பதற்கு பல விடயங்கள் என் முன்னே வந்து நின்றன. அது பற்றி நான் இன்னும் ஒரு பதிவிலே விவரமாக சொல்லுவேன். ஆனால் இன்று பிறர் வழிநடத்தலில் எப்படியான அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அதற்கு பதில் நாங்கள் எந்த வகையிலே சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம் என தீர்மானித்து சரியான வழிமுறைகளை கடைபிடித்து நாங்கள் வாழ பழகிக்கொண்டால் அழிவுகளை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இலங்கையில் தமிழர்களின் தலைவராக, தந்தையாக இருக்க வேண்டும் என்ற கனவிலே ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி மக்கள் மத்தியிலே தமிழ் உணர்வு என்ற பெயரிலே தமிழ் வெறியை வளர்த்துவிட்டதன் பலனாக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அந்த மண்ணிலே அழிந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அன்று மூளை செலவை செய்யப்பட்டதன் பலனாக இன்று ஒற்றுமை, அமைதி, சமாதானம், நட்பு என்பவற்றையெல்லாம் மறந்து தொடர்ச்சியாக தமிழ் இனவரியை சாதகமாக்கி வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கூட நாங்கள் அதை அவதானிக்கலாம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது 21ஆம் நூற்றாண்டு என்று இருந்த பொழுதும் 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அதே இனவெறி, மதவெறியிலே மனிதர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள் எனின் அதற்கு முக்கிய காரணம் மூளை சலவை செய்யப்படுவதுதான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எமது இனம் சிறந்த இனம், எமது மதம் சிறந்த மதம் என்ற வகையிலே இனவெறியையும் மத வெறியையும் வளர்த்து விட்டதன் பலனாகவே இன்று அதிகமான அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் நாடுகளில் நாங்கள் வாழுகின்ற பகுதிகளில் தான் இப்படி மூளை சலவை செய்யப்பட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்து போன அழிவுகளை பற்றி எண்ணியும் பார்க்காமல் தொடர்ச்சியாக அந்த இனவரியை மூலதனமாக்கி தமிழ் இனம் என்று நாங்கள் வாழுவது பெருமை என்ற வகையிலே கண்மூடித்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக சிந்திப்பதும் செயல்படுவதும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், அதன் மூலம்தான் மனிதர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று எண்ணினால் கூட அதை கூட ஒரு மோசமான செயல் என்றும், தமிழ் உணர்வு
அதாவது தமிழ் இனவரி இல்லாவிட்டால் நீங்கள் தமிழர்களே இல்லை என்ற வகையிலே மிகவும் கேவலமான ஈனத்தனமான மனத்தன்மையுடன் பலர் இன்றும் பலம் பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் பகுதிகளில் தான் அப்படி என்றால் இன்று அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம். ஒரு வல்லரசு நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு அதிபரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் குற்றவாளியாக காணப்பட்டவர். 30க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதிலும் அவர் கற்பழித்தார் என்று வழக்காடு மன்றத்திலே நிரூபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதனை தங்கள் அதிபராக அமெரிக்க மக்கள், அதுவும் ஒரு வல்லரசு நாட்டின் 7 கோடி மக்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த மூளைச்சலவை செய்வது, அதாவது 95% எந்த வகையிலே மூளை செலவை செய்து நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அழிவுகளை நோக்கி மனித இனம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆரம்ப காலங்களில் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி என்று பிரதான செய்தி ஊடகங்களாக இருந்த காலங்களெல்லாம் மாறி இன்று வலைத்தளங்களே பிரதான ஊடகங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வலைத்தளங்கள் உண்மையிலேயே மனிதர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் எண்ணுவது சரியா அல்லது கிடைத்திருக்கின்ற தகவல்கள் சரியா பிழையா என்று சரிபார்த்து நாம் எம்மையை திருத்திக் கொள்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உலகின் மிகவும் பிரபலமான தேடுதளம் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் என்று கூறப்படுகின்ற முகநூல் மூலமாக பலதரப்பட்ட தகவல்களையும் நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். அவற்றின் மூலம் நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம். அதே வேளையிலே வேறு மோசமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் காரணமாக இருந்துவிடப் போவதில்லை என்ற நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ளலாம். அது எங்கள் ஒவ்வொருவரது மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று உலகிலே மிக மோசமான அழிவு நடந்து கொண்டிருப்பது பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் இன அழிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கூறப்பட்ட பொழுதும் அதை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அங்கு நடக்கின்ற அழிவுகளை பார்க்கையிலே குழந்தைகள், சிறுவர்கள், தாய்மார்கள் அழிக்கப்படும் பொழுது மனம் பதைக்கின்றது. ஏன் இப்படி நடக்கின்றது என்று நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று இனவெறியில், மதவெறியில் வாழும் மனிதர்கள் எல்லோருமே அப்படி வாழ்வதுதான் பெருமை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வரக்கூடிய தீமைகள் பற்றியெல்லாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. அதன் காரணமாகத்தான் இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அதே தமிழ் இனவரி வன்மத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தாங்கள் அப்படி வாழ்வதால் எந்த ஒரு அழிவுமே வந்துவிடாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது ஒரே ஒரு விடயம்தான். மனித வாழ்க்கை ஒரே முறைதான் என்றுதான் எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது அப்படியல்ல என்பதை எங்களுக்கு நிரூபிப்பதுதான் மத்திய கிழக்கு நாடுகளில் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. ஏன் என்று எண்ணி பார்ப்போமாக இருந்தால், ஏதோ ஒரு வகையிலே கொல்லப்படுபவர்கள் இப்படியான அழிவுகளுக்கு காரணமாக இருந்ததன் பலனாக பாலஸ்தீனம் போன்ற இடங்களிலே பிறக்க வைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றார்கள். அவர்களது அழிவுகளை பார்க்கையில் எங்களுக்கு மனம் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அவர்களது இந்த அழிவுகளின் பின் அவர்களது ஆன்மா சரியான பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்து வரும் பிறவிகளில் இப்படியான வன்மமான எண்ணங்களுடன் வாழ்வதை தடுத்து நிறுத்துவதற்காக பிரபஞ்சம் எடுத்திருக்கும் பாடம்தான் அந்த அழிவுகள் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான எண்ணங்களை நாங்கள் கைவிட்டு நல்ல மனிதர்களாக இந்த பிறவியிலேயே எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் எனது நம்பிக்கை. அந்த வகையிலே நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும், அழிக்கப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் தொடர்ச்சியாக வன்மமான எண்ணங்களுடன் வாழுவது முறையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைகள் உண்மையானவை தானா, சரியானவை தானா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்று இருக்கின்ற இந்த வலைத்தள உலகத்தில் எங்களுக்கு
எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே உங்களுக்குள் இருக்கும் எண்ணங்கள், தகவல்கள் எல்லாம் சரியானவை தானா என்று சரிபார்த்து எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளும் பட்சத்திலேயே தான் இந்த பிறவியில் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பிறவி இருக்கும் பட்சத்திலேயே கூட எங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். இன்று இருக்கின்ற இந்த வலைத்தள உலகத்தை எங்களுக்கு சாதகமாக்கி எங்களை மாற்றிக்கொள்வோம். எங்களது உறவுகள், நட்புகளை கூட நல்ல வழிப்படுத்துவதன் மூலமாக இந்த மண்ணிலே மனிதர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான வழி பிறக்கும் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.